தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில இந்த பிறப்பின் அடிப்படையில இந்த பிறவியிலேயோ இந்த ஜென்மத்திலேயோ உங்களால உங்கள் ராசிப்படி கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவா நம்ம பேச போறோம். எல்லாரும் குறைவா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் திட்டுறீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். ஏன்னா உங்கள் அவசரத்துக்கு இங்க நம்ம டக்குன்னு முடிக்க முடியாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கெல்லாம் நினைக்கிறது மாதிரி கடல் அளவு பெருசு இல்ல, பிரபஞ்ச அளவு பெருசு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இருக்கு. அதிலே ஒரு துளி அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் எப்பொழுதுமே தெளிவா விரிவா தான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா இப்ப பார்க்கலாம், முடியல அப்படின்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல்ல எப்பொழுதுமே இருக்கும். உங்களால முடியும் போது பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை எப்பொழுதுமே தொடர்றீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லுவேன், ஒரு வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ மிகப்பெரிய கோடீஸ்வரனாகி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு அந்தஸ்து, புகழ், செல்வம், ஒரு நல்ல குடும்பம் இதெல்லாம் அடைவீங்க அப்படின்னு 100% தெளிவா நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். இது ஒரு விளம்பரம் தான். ஏன்னா இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருளும் கெமிக்கல் கலக்காத பொருளும் உலகத்திலே இல்லை. ஆனா அப்படி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியம் தான். அப்படி ஒரு பொருள் கலப்படம் இல்லாம தரமான கெமிக்கல் கலக்காத பொருள் இவங்கள்ட்ட இருக்கு. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது சுத்தமான நெய், செக்கில் ஆட்டின தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அந்த பஞ்சதீப எண்ணெய் சிவனுடைய அருள் பெற்ற பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், கோமியம், சாணம் இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவிய பொருட்கள், விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இது இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பச்சரிசி கோலம் மாவு. இந்த காலத்துல நம்ம பச்சரிசி மாவால கோலம் போட்டதே இல்லை. இவங்க உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னு பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் அவங்க 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து கொடுக்கறாங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், தீப கற்பூரம், விபூதி, குங்குமம் இதெல்லாமே தரமா அவங்கள்ட்ட இருக்கு. அதோட உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான தானியங்களை வச்சு, மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், மசாலா, ஊறுகாய், எண்ணெய் வகைகள், செக்கில் ஆட்டின எண்ணெய், அதுபோல உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க புதுசா தயாரிச்சிருக்காங்க. உண்மையா உங்களுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் இந்த பொருட்கள் போதும். நீங்க வேணா பாருங்க. வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர். அப்புறம் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் சுகர் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான பொருள் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கெமிக்கல் இல்லாத தரமான சுத்தமான பொருட்கள் இவங்க நேர்மையா தயாரிச்சிட்டு இருக்காங்க. பயன்படுத்திட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இது மாதிரியான பொருட்கள் அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்குங்க. 60 வகையான பொருட்கள் இன்னைக்கு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல 100 பொருட்கள் தயாரிக்கிறதா இவங்களுடைய பிளான் இருக்கு. இவங்க கூட நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்கி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த டாபிக் நம்ம கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அதை பத்தி நம்ம பேச போறோம். இவங்க கூட ஜாயின் பண்றீங்க, ரீசேல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா இவங்க கொடுக்கிற அந்த பொருள்ல 10% இருந்து 20% வரைக்கும் லாபம் கிடைக்குது. வாங்கி ரீசேல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் கோடீஸ்வரனாக முடியும். ஏன்னா இன்னைக்கு 60 பொருட்கள் அப்படிங்கிறது நாளைக்கு 100 பொருள் ஆகலாம், 200 பொருட்கள் ஆகலாம். ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நேரத்துல கோடீஸ்வரனா ஆவீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதுக்காக போராடுறோம்? பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், கோடீஸ்வரன் ஆகணும், செல்வத்தை சேர்க்கணும், பிள்ளைங்களை நல்லா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும், அப்படிதான். ஆனா அதே நேரத்துல முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் எதுல நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும்? தொழில் மூலியமா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சிந்திச்சு செயல்பட்டு கடினமான உழைப்பு உழைச்சோம் அப்படின்னா தொழில் மூலியமா கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டா அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல நேரமும் இருக்கு, கெட்ட நேரமும் இருக்கு. ஆனா வாய்ப்புகளை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நேரத்துல கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள். பயன்படுத்த தவறியவர்கள் பல பிரச்சனைகளை சிக்கிறதும், அடுத்தவங்களை குறை சொல்றதும், இந்த சமுதாயத்துல மானம் மரியாதை இழந்து, கௌரவம் இழந்து எங்கேயோ ஒரு மூலையில வாழ்க்கை நடத்துறதும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பல படத்துல பார்த்திருக்கோம். எளிமையா இருக்கிற ஹீரோ திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவார். பல பேரை பார்த்திருக்கோம், குடிசையில இருந்தவங்க கோட்டைக்கு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம்
ஜோதிடம் தான். ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கணும். அப்ப எல்லாராலையும் முயற்சி செய்ய முடியும், எல்லாராலையும் உழைக்க முடியும். ஆனா எந்த நேரத்தில் நம்ம உழைச்சோம், எந்த நேரத்தில் எதுக்கு முயற்சி பண்றோம், அதை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம் அமையும். அப்ப சரியான நேரத்தில் ஜோதிடத்தை பார்த்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனா அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறது, ஏங்கிறது, அல்லது அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, இவெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு கோவப்படுறது, இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா கீழ்நிலைக்கு தான் நம்மளை கொண்டு வரும். அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதும் பொறாமப்படுறதும் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எந்த துறையில உங்கள் ராசிப்படி நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல முறையா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல நல்ல முடிவு எடுப்போம். அப்புறம் தோல்விகள் எப்ப வரும், யாரால வரும், எப்படி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்துருவோம். அப்புறம் கோடீஸ்வர யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதாத்திய யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமா நம்முடைய தசை புத்தி இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில யோகங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால மிகப்பெரிய பணக்காரரா நம்மளால் ஆக முடியலனாலும் நம்முடைய உழைப்பை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம், உழைக்கிற காசை சரியான வழியில் சேமிச்சு ஒரு முதலீடா போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு மிக முக்கியமாக எழுத்துருமா தேவை? ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க ஆசைப்படாத, பேராசைப்படாத, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அமிர்தத்துக்கு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இங்க கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேராசைப்பட்டதுனால தான் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்காங்க. ஒரு பணத்து மேலையும் செல்வத்து மேலையும் புகழ் மேலையும் மோகம் கொண்டால் மட்டும்தான் இங்க உங்களால இந்த பூமியில மிகப்பெரிய இடத்தை தக்க வைக்க முடியும். அதனால கண்டிப்பா முதல் விஷயமா இதை எடுத்துக்கங்க. முதல்ல பேராசைப்படுங்க, பேராசைப்படுறதுக்கு கத்துக்குங்க. அந்த பேராசையை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நேர்மையா அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரர் தான். அதனால தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அல்லது பெரியவர்களுக்கும் அல்லது இளைஞர்களுக்கும் வாழ்க்கையில ஒரு நாளாவது கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா பதில் சொல்லும். கவனமா கேளுங்க. உங்களுடைய கிரக அமைப்பு என்ன, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் என்ன, நீங்க என்னென்னலாம் செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த வீடியோல நான் சொல்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இப்படியான ஒரு கிரக அமைப்பை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்படியான ஒரு வாழ்க்கையின் ரகசியத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால பொறுமையா இலவசமா கேட்கறீங்க, பொறுமையா கடைசி வரைக்கும் கேளுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு உழைக்க பிறந்தவர்கள், இதுதான் பிரபஞ்சம் சொல்றது. உங்களை எதுக்காகவும் இந்த பூமிக்கு அனுப்பல. 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேர் கஷ்டப்படுற நேரத்துல நீங்க உதவி செய்யணும். உங்களுடைய சுயநலம் பார்க்காம, தன்னலம் பார்க்காம வாழறது மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. இதை நீங்க உங்க மனசுல உணர்ந்திருப்பீங்க. அடிக்கடி இந்த கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஆனா சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நிலையில இருப்பீங்க. அப்ப இதுக்கும் காரணம் அந்த பிரபஞ்சம் தான். ஏன்னா இந்த கிரக அமைப்பு இப்படி இருக்கு, நீங்க முயற்சி பண்ணுங்க, அல்லது கஷ்டப்படுங்க, அல்லது செயல்படுங்க, அல்லது வாய்ப்புகளை பயன்படுத்திங்க அப்படின்னு உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா எப்பொழுதுமே வெளிப்படையா ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. ஒரு மனிதர்கள் மூலியமா, ஒரு செயல்கள் மூலியமா, ஒரு விபத்து மூலியமா, ஒரு சூழ்நிலை மூலியமா, இப்படி ஏதாவது ஒரு வகையில நமக்கு உணர்த்தும் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம அலட்சியப்படுத்தும் போதுதான் அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகுது. அப்ப இவ்வளவு அற்புதமான குணத்தை கொண்டு அனுப்பிய இந்த தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போகும். 4 பேருக்கு உதவியா வாழணும், அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையினுடைய திருப்தி. எதிர்பார்த்தாலும் கிடைக்காது, அது அடுத்த விஷயம். இப்ப உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடையறதுக்கு உங்க ராசி கட்டத்துல 4 கட்டம் முக்கியமான கட்டம். முதல் கட்டம் 2ஆம் வீடு, அது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா பணம் எவ்வளவு கிடைக்கும், குடும்பம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா, வார்த்தைகள், நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லக்கூடிய இடம் இந்த 2ஆம் இடம். அடுத்தது முயற்சி ஸ்தானம். முயற்சி இல்லாம ஒரு நாளையும் நம்ம கடக்க முடியாது. ஒரு நாள் என்ன, ஒரு நிமிஷம் கூட நம்மளால கடக்க முடியாது. அந்த முயற்சி நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 3ஆவதாக 10ஆம் வீடு முக்கியமான வீடு. என்ன வீடு? நாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணக்காரன் ஆகிறதுக்கு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு, பொருளாதாரத்துல நிறைவு பெறறதுக்கு எந்த தொழிலை நம்ம
எடுத்துக்க போறோம் அல்லது எந்த வேலையை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான கட்டம். அதை சொல்லக்கூடிய கட்டம் தான் 10வது வீடு. அடுத்தது 4வது கட்டம் 11வது வீடு. இது எது அப்படின்னா, நம்ம எது செஞ்சாலும், ஒரு வேலை செஞ்சாலும், ஒரு தொழில் செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும், ஊருக்கு உழைச்சாலும், நேர்மையா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம், 11ஆம் வீடு. இப்ப இந்த 4 வீடும் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான வீடு. இந்த 4 வீடு தான் நம்மள கோடீஸ்வரனாக்க கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, கோடீஸ்வரன் ஆகுமா ஆக மாட்டோமான்னு சொல்லக்கூடிய வீடுகள். அப்ப 2ஆம் வீடு நம்ம பார்த்தோம் தனுசு ராசிக்கு அப்படின்னா, ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடு தனஸ்தானம். அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். அப்ப 2ஆம் வீடு சனி பகவான் அப்படின்னா, மிகப்பெரிய நம்பிக்கையை அல்லது எதிர்பார்ப்பை அல்லது முயற்சியை என்ன செய்வாரு, நீங்க நேர்மையா இருக்கிற பட்சத்துல, 4 பேருக்கு உதவி செஞ்சு முயற்சி பண்ற பட்சத்துல அதை சக்சஸ் ஆக மாற்றுவார். ஏன்னா எப்பொழுதுமே அனுபவத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம் எளிமையா பெறவே முடியாது. பணம், குடும்பம், உங்க வார்த்தையால சம்பாதிக்கக்கூடிய வருமானம் அவ்வளவு எளிதா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அங்க இருக்கிறது சனி பகவான். ஒரு சுக்கிர பகவானோ ஒரு ராகு பகவானோ இல்ல. நீங்க நினைச்சதெல்லாம் கொடுக்கறதுக்கு இங்க சனி பகவான் கடுமையான உழைப்பை, கடுமையான போராட்டத்தை, கடுமையான எதிர்ப்பை, அவமானங்களை இதெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுப்பார், அந்த பணத்தை கொடுப்பார், அந்த செல்வாக்கை கொடுப்பார். இதெல்லாம் போராடி உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா என்னைக்குமே அது உங்ககிட்ட இருந்து விலகாது, போகாது. அந்த பணத்தை நீங்க பறி கொடுக்க மாட்டீங்க, அந்த செல்வத்தை பறி கொடுக்க மாட்டீங்க, அந்த புகழ் உங்கள்கிட்ட இருந்து விலகாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எதையுமே எளிதா கொடுக்க மாட்டாரு. சோதனைக்கு அப்புறம் கொடுத்துட்டார் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் பல ஜென்மங்களுக்கு அந்த செல்வங்கள் தொடரும், அந்த புண்ணியங்கள் தொடரும், அந்த கௌரவம் தொடரும். ஏன்னா அந்த செல்வத்தையும் பணத்தையும் புகழையும் பெறணும் அப்படின்னா தன்னையே இழந்து, பல இழப்புகளை சந்தித்து, அவமானத்தை சந்தித்து, ரத்த வேர்வை சிந்தி, பல தோல்விகளை சந்தித்து, இந்த விடாமுயற்சினா உசுரை கொடுத்து போராடுறதுன்னு சொல்லுவாங்க. போர்க்காலத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டம் எப்படி இருக்கும், அது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு செல்வத்தை, பணத்தை, புகழை அவ்வளவு எளிமையா உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இப்படி போராடி கொடுத்துட்டார் அப்படின்னா அதனாலதான் பல சந்ததியினருக்கு அதை கடத்தி கொண்டே இருப்பார். அப்ப 2வது வீடு அப்படிங்கிறது மிக அற்புதமான வீடு. இந்த இடத்துல தான் தனுசு ராசி நண்பர்களையும் தோழிகளையும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்ந்து போவீங்க. ஏன்னா எதை பார்த்தாலும் தடை, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறதில்ல, எதிர்பார்த்தது கிடைக்கிறதில்ல, பெரிய போராட்டமே நடத்த வேண்டியதா இருக்கு. இதனாலே கைவிட்டுறது. தயவு செஞ்சு 11வது அடியில புதையல் இருக்கு, நீங்க 10 அடி தோண்டிட்டு இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு போட்டுட்டு போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையே அப்படிதான் பல விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணி இருப்பீங்க, பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணி இருப்பீங்க. 11வது அடியில இன்னும் 5 அடி சேர்த்து நான் தோண்டுவேன், இன்னும் 10 அடி தோண்டுவேன் அப்படிங்கிற மன உறுதியோடு சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியா முயற்சி பண்றீங்க எந்த ஒரு விஷயத்திலயும்னா 11வது அடியிலயோ 12வது அடியிலயோ கிடைக்கிறது உங்களுக்கு இன்னும் கூட முன்னாடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவர் ஒரு கால அளவு வச்சிருப்பார் சனி பகவான், அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிரும் உங்களுக்கு. அடுத்தது 3வது வீடு முயற்சி ஸ்தானம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் இந்த உலகத்தை படைத்த, உருவாக்கிய, காக்கும், நெறிமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உயிருக்கு இதுதான் நடக்கணும், இந்த ஆத்மாவுக்கு இதுதான் கிடைக்கணும், இந்த ஆத்மா இதை அனுபவிக்கணும். இதெல்லாம் ஒரு டிசைனுங்க. நீங்க வேணா நினைக்கலாம் ஏதோ பிறந்தோம், இது ஒரு பூமி, இங்க எல்லாமே கிடைக்குது, அந்த அறிவுக்கு படிக்கிறோம், நம்முடைய உடல் தேவைக்கும் சந்தோஷத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைங்களை பெற்றுக்கிறோம், 4 காசு சம்பாதிக்கிறோம், வாழ்றோம், கிளம்புறோம், இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த ஆத்மா எத்தனை பிறவி எடுக்கணும், எந்தெந்த பிறவியில எப்படி வாழணும், எப்படி வாழுதோ அதுக்கேற்ற வாழ்க்கை எப்படி கொடுக்கணும், அப்படி படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பார், எவ்வளவு பெரிய தெய்வம் அது. அதை விட முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தை விட முயற்சிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை விட கண்ணுக்கு தெரிந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த முயற்சி, விடாமுயற்சி தான் ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்கும். சோர்ந்து போறவனையும், அலட்சியமா வாழ்றவனையும், ஏனோ தானன்னு வாழ்ந்துட்டு போறவனையும் இந்த உலகமும் கவனிக்காது, இந்த பிரபஞ்சமும் கவனிக்காது, அவனுக்கு ஆசையும் இருக்காது. நீங்க முயற்சி பண்றீங்களா, உங்களுக்கு ஜெயிக்கணுமா, கோடீஸ்வரன் ஆகணுமா, இந்த நிமிஷத்திலிருந்து முடிவு பண்ணுங்க. எதையுமே நம்ம முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். இந்த குறிக்கோளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தனுசு ராசி நண்பர்களாலும், தோழிகளாலும், பெரியவர்களாலும், இளைஞர்களாலும் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது பெரிய 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போய் கிடைக்கிற விஷயம்லாம் இல்லை. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நேர்மை, உண்மை, ஒரு சில விஷயங்கள் வாழ்ற வாழ்க்கையில ஒரு தெளிவா நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை அடையலாம். அப்ப 3வது பாகம் காலபுருஷனுக்கு மகரம் வருகிறது. அங்கேயும் சனி தான் இருக்கார், முயற்சி ஸ்தானம். 2வது வீடும் சனி, முயற்சி ஸ்தானத்திலையும் சனி. அதனால
எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். நீங்க எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டியதில்லை. அதுபோல வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களா, எல்லாமே கர்மக்காரகன் சனி பகவான் தான் காரணம். உங்களால் வாழ்க்கையில் முயற்சி பண்ண முடியலையா, ஆசைப்படுறது கூட தோணலையா, சோர்ந்து போறீங்களா, வார்த்தைகள் தெளிவா இல்லையா, வார்த்தைகளால் பிரச்சனைகள் அதிகமாக வருதா, குடும்ப பிரச்சனை வருதா, எல்லாம் சனி பகவான் தான் காரணம். அதனால உற்சாகம், தன்னம்பிக்கை இதெல்லாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளிப்படையாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக கிடைக்கும். வெளிப்படுத்தணும், நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கோம், எந்த வேலை செய்யறதுக்கும், எந்த தொழில் செய்யறதுக்கும், எந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கணும். சனி பகவானே முன்னாடி வந்ததுனாலும் பயப்படாமல் ஒரு வணக்கத்தை போட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அதனால் துணிச்சலான எந்த ஒரு வார்த்தையும் சரி, எந்த ஒரு செயலையும் சரி நேர்மையாக இருக்கும்போது செய்யுங்க. இது உண்மை, இது நேர்மை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை, யாருக்கும் இந்த விஷயம் துரோகம் பண்ணல அப்படின்னு உங்க மனசுல நினைச்சீங்க அப்படின்னா தைரியமா செஞ்சிருங்க. அது மட்டும் இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகம் எந்த ஒரு விஷயத்திலும் சரி. அதே போல பெரிய மனுஷத்தன்மை, எதையுமே பெருசா அலட்டிக்க மாட்டீங்க. இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த ஆன்மீகத்தை, இந்த மனிதர்களை உங்களை விட புரிந்து கொண்டவர்களும் எளிமையாக எடுத்துக்கொண்டவர்களும் இந்த உலகத்திலே இல்லை, எந்த ராசியுமே இல்லை. அது தனுசு ராசிக்கு தான் இருக்கு. ஏன்னா தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். ஆன்மீகத்துல அல்லது ஆன்மீகத்தால உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவர், நல்ல பண்புகளை கொடுப்பார், ஒரு பெருந்தன்மையான பண்புகளை கொடுப்பார். ஒரு பெரிய மனுஷனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு 4 பேரை சொல்ல வைப்பார். அதனால இந்த முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு மிக சிறப்பா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாம அல்லது வேலை இல்லாம நம்ம கோடீஸ்வரனாகவே முடியாது, பணக்காரனாக முடியாது, கனவு ஆசை எதையுமே நிறைவேற்றிக்க முடியாது. இங்க முக்கியமா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு போனோம், ஏதோ ஒரு கம்பெனியில சேர்ந்தோம், ஏதோ ஒரு வேலையில சேர்ந்தோம், வேலை செஞ்சோம், பொழுது ஓடிச்சு, மாசம் ஆச்சு, சம்பளம் வாங்கணும், தயவு செஞ்சு இப்படி மட்டும் ஓட்டாதீங்க. ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிச்சோம், ஒரு அப்பா தொழில், அம்மா தொழில், உறவுக்காரங்க தொழில், ஏதோ தெரிஞ்ச தொழில், தெரியாத தொழில், யாரோ அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அதை பார்த்து நம்ம தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் எப்பொழுதுமே நீங்கள் இருக்காதீங்க. இங்கே முதல்ல வெற்றி பெறணும், 4 பேருக்கு உதவியாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதில் நாம சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் தனுசு ராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10வது வீட்டில் இருக்கக்கூடியது புதன். உங்கள் பேச்சையோ அல்லது செயலையோ ரொம்ப அற்புதமா, தெளிவா, புத்திசாலித்தனமா செய்யக்கூடியவர்கள். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க, அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இங்க புதன் புத்திக்காரகன், அறிவில் சிறந்தவர்களாக உங்களை மாற்றும். அப்ப அந்த அறிவில் சிறந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கும். எந்த வேலையும் தீவிரமாவோ அல்லது முன்னுரிமை எடுத்துக்கிட்டோ நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் தீவிரமா ஒரு உரிமையோட செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வசப்படும். அதே நேரத்தில் தொழிலையும் வேலையிலையும் ஏமாறக்கூடியவராக 4 பேர் சரியான முட்டாளா இருப்பான் போல, எதை கேட்டாலும் கொடுத்துட்றாப்ல, பெரிய மனுஷன் அப்படின்னு நினப்பு, தெரிஞ்சுதான் பண்றாப்லையா, தெரியாம தான் பண்றாப்லையா. நீங்க செய்யக்கூடிய நல்ல செயல் அடுத்தவங்களுக்கு முட்டாள்தனமா தெரியும், வேலையிலையும் தொழிலையும். அதே போல உங்களை ஒருத்தவங்க பாராட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருங்க. பாராட்டுக்கு மயங்காத உயிரினம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எதிரியே பாராட்டினா கூட ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. மனிதர்கள் இனம் அப்படிதான். அப்ப சுய புகழ்ச்சியில உங்களை எப்படி வேணாலும் வீழ்த்தலாம். இங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி புகழ்றாங்க, எதுக்கு புகழ்றாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்கள முன்னும் பின்னும் அலசி ஆராய்ஞ்சி அந்த புகழ்ச்சியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோல் கவனம் செலுத்துறது, ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற்றக்கூடிய வலிமை உண்டு கூட இருக்கிறவங்களே. ஏன்னா உங்களுக்கு மதிப்பு அதிகம், மரியாதை அதிகம், வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும். ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது, அவருடைய எண்ணம் பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால போட்டி பொறாமைகள் வரும் உங்கள் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து இன்னொரு மைனஸ் என்னன்னா, வேலை அல்லது கனவு தொழில் எதுவுமே நிலையானதா நீங்க யோசிக்க மாட்டீங்க, தாவிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா மிதுனம் அப்படின்னா இரட்டை, தொழில் வேலைலாம் மாறிக்கிட்டே இருப்பீங்க. 10 வருஷம் மாடா உழைப்பீங்க, நல்ல பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ வர நேரத்தில் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவீங்க, அல்லது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்து வெளில வந்துடுவீங்க, துரோகம் நடந்து வெளில வந்துடுவீங்க, அல்லது மனசுல அந்த தொழில் நல்லா இருக்கு, இந்த வேலை நல்லா இருக்கு, இந்த கம்பெனி நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த கம்பெனி இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை உங்க மனசுல உருவாகி நீங்க அந்த வேலை தொழிலை விட்டுட்டு தாவிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால நிலைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுலையுமே நிலைச்சிருந்தா தான் முன்னேற முடியும். தாவுனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அந்த கடின உழைப்பு, உங்களுடைய அனுபவம் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் புதுசாக தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கிட்டு இருக்கணும். அதனால்
அதனால சிந்திச்சு ஆரம்பிச்சிட்டீங்க தொழிலையோ அல்லது வேலையிலோ சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையில அந்த தொழிலில் முன்னுக்கு வர முடியுமா அந்த இடத்துல இருந்து அதை நீங்க சரி செய்யணும், முயற்சி பண்ணணும். அதுபோல பல விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும். அங்க நடக்கிற நீங்க அலட்சியமா இருக்கிற பழக்கம், பேச்சு, செயல் உங்களுடைய குடும்பத்திலையும் அது பாதிக்கும். அதையும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கங்க. அதுபோல 10ஆம் வீட்டுல புதன் இருக்கிறதுனால தொழிலில் இரட்டைத்தன்மை, இந்த மாதிரி இந்த தொழிலுக்கு போகலாமா அந்த தொழிலுக்கு போகலாமா அப்படின்ற எண்ணம் வரும்போது பெரிய இழப்புகளை சந்திப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல அவமானத்தை சந்திப்பீங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ உயரணும்னு நினச்சா கூட போராடி போராடி வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். புதன் சரியான இடத்துல இல்லை, உங்களுக்கு எதிராக இருந்துட்டார் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அப்படி நடக்குதா, எதுக்குமே பயப்படாதீங்க. புதன் பகவானை தினமும் பூஜை அறையில் வணங்க ஆரம்பிச்சிருங்க. கோவிலுக்கு போனீங்க, சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா புதன் பகவானுக்கு அந்த நவக்கிரக அந்த சிலைக்கு முன்னாடி ஸ்பெஷலாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் தொழில் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய, வேலையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி யாருன்னா புதன் தான். அதுபோல் என்ன தொழில் எடுக்கலாம், என்ன தொழில் செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புத்திக்கு அதிபதி. பேச்சு தொழில், அறிவு தொழில், சிந்திக்கிற தொழில். அப்போ ஆசிரியர் தொழில் சிறப்பாக இருக்கும், விஞ்ஞான தொழில் நல்லா இருக்கும். அரசு வழியில் எந்த துறையாக இருந்தாலும் சரி அங்கே உங்களது திறமை உங்களை முன்னேற்றிக்கிட்டே இருக்கும். பல பேருக்கு ஆலோசனை வழங்குவீங்க. வக்கீல், இராணுவம், தீயணைப்பு துறை, அதுபோல் கணக்கு, கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு துறை, புது புது விஷயங்களாக கண்டுபிடிக்கிற அந்த துறை எது கிடைச்சாலும் சரி நீங்கள் செய்யலாம். அதாவது செய்கிற வேலையும் தொழிலும் சின்னதோ பெருசோ ஒரு ஈடுபாட்டோட ஒரு நம்பிக்கையோட செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு இதெல்லாம் தானாகவே உங்களை தேடி வரும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செட் ஆகாது, அது சாதக பலனை தராது. அதுபோல் வியாபாரியாக இருந்தால் சர்க்கரை, வெல்லம், பழவகை இதெல்லாம் விற்கலாம். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மேனேஜராக, சிஇஓவா இப்படி பெரிய பதவிக்கு உங்களால் வர முடியும். ஏன்னா அந்த திறமை, அந்த ஒரு புத்தி, அந்த ஒரு புத்தி கூர்மை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லை, வியாபாரி, கட்டிட கலைஞர், பயிற்சி கொடுக்கிறவர், அதாவது ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ பயிற்சி கொடுக்கலாம். டிராவல்ஸ், டூரிஸ்ட் இதில் உங்களது தொழிலை வச்சுக்கலாம். மொழிபெயர்ப்பாளர் இந்த வேலை செய்யலாம். கண்டிப்பாக பிஸ்னஸ் உங்கள் வாழ்க்கையில் பண்ணலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். தொழிலுக்கு தொழில், வேலைக்கு வேலை தாவாமல் இருக்கணும், அவ்வளவுதான். பல ஆண்டுகளா பல வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அடிக்கடி நீங்க மாறுறதுனால உங்களுடைய வெற்றி தடைபடும். அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீடுங்கிறது முன்னாடியே சொன்ன லாப வீடு. அந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். பெரிய அதிர்ஷ்டம் அதுதான் உங்களுக்கு. ஏன்னா உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன் தான். நீங்கள் எப்படி சந்தோஷப்பட்டாலும் சரி அதுக்கு காரகர், அதுக்கு காரணமானவர் சுக்கிர பகவான் தான். நீங்கள் எதில் உங்களை இழந்து உங்களை சந்தோஷப்படுறீங்க, உற்சாகம் அடையிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா அது சுக்கிர பகவானின் ஆளுமைக்குட்பட்ட, ஆதிக்கத்துக்குட்பட்ட விஷயத்தில் தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார். வீட்டில் உண்மையா கொடுத்து வச்சவங்க. அப்ப வசீகரமான லாபம், ஒரு ஈர்ப்பு, ஒரு லாபம் வரணும் அப்படின்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும். அதாவது உடை, காஸ்மெட்டிக் பொருள், கலை சம்பந்தப்பட்ட தொழில் இப்படிலாம் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதே நேரத்தில் வேலை செய்யற இடத்துல லாபம் தடைப்படவும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது எங்கேயாவது சிக்கல்ல மாட்டி விட்டு உங்களுக்கு கௌரவத்தை இழக்க வைக்கும், தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தும், வேலையில விரட்டப்படுறது மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இங்க 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சந்தோஷத்துக்கு மட்டும் அவர் அதிபதி இல்ல, சில சல்லாபத்துக்கும் அவர் அதிபதி. மனசுல காம எண்ணங்களை, சபல புத்தியை அதிகரிச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை தடுப்பார். லாபமே கிடைச்சாலும் இது மாதிரியான விஷயத்துல இழக்க வைப்பார். அதுபோல செல்வம், ஆடம்பரம் இதெல்லாம் சுக்கிர பகவானின் ஆதிக்கம். எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு ஆடம்பரமா இருக்கிறதுக்கும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க, செலவு பண்றதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. பெண்கள் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமானவர்களாக இருப்பாங்க. குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, பெண்கள் முக்கிய பங்கு உங்களுக்கு வகிப்பாங்க. நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அதை காதலாக மாறி கௌரவ இழப்பை சந்திச்சு கோர்ட்டு கேஸுன்னு போக வைக்கும். எந்த அளவுக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். நீங்கள் வேணா பல பேரை கவனிங்க, இது மாதிரி தொழில் வேலையில் நடக்கும், பெரிய கௌரவ இழப்பை சந்திப்பாங்க.
அதனால் தொழில் வேலை செய்கிற இடத்துல பெண்கள் கூட்டம் உங்களுக்கு அதிகம். ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. ரொம்ப நம்பிக்கையோட, உண்மையோட, நேர்மையோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நேர்மையும் நம்பிக்கையும் பெண்களுக்கு ஆதரவும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடைவது 100க்கு 100 உறுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கடைபிடிங்க. முக்கியமாக இதை கவனிங்க. ஒரு தொழில் செய்யாதீங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்காதீங்க, ஒரே பாதையில் போகாதீங்க. 5-6 தொழில் செய்யுங்க. அதில் 2 தொழிலை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எது லாபம், அதிக லாபம் கொடுக்கக்கூடியது எது, நஷ்டம் இல்லாத லாபம் கொடுக்கக்கூடியது எது, இந்த 2 விஷயத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பல தொழிலில் இறங்கி 2-3 தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கஷ்ட காலத்தில் கூட நம்மளை கைவிடாது. ஒரு தொழில் கைவிட்டாலும் இன்னொரு தொழில் கைவிடாது. அதனால் ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்டுலாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கத்தில் இந்த திட்டம்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் முன்னாடிலாம் இது இல்லை. இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களது சேமிக்கிற பணத்தை முதலீடு செய்யுங்க. கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். சரி, கம்மியான பணம் இருக்கு அப்படின்னா தங்கத்தில், வெள்ளியில நீங்க முதலீடு போடலாம், என்னைக்குமே குறையாது. அதுபோல சேமிப்பு திட்டங்கள்ல பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ இந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு போடுங்க. ஏன்னா என்னதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் சேமிக்காம நாம செய்யற செலவு நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னேறவே விடாது. குறிப்பா இந்த ராசி நண்பர்கள்லாம் இந்த விதிமுறையை கடைபிடிங்க. என்னன்னா 50-30-20 இந்த ஃபார்முலா. நமக்கு கிடைக்கிற வருமானத்தை மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க எப்பொழுதுமே. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்ப 50-30-20 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சுக்குங்க. 50% நமக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். கடன் இருந்தா கடன் அடைச்சிக்கணும். 30% ஒரு முதலீட்டுல போடணும். ஏதோ எதிர்காலத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது மாதிரி, ரிட்டர்ன் வர்றது மாதிரி முதலீடு போடலாம் 30%. அடுத்த 20% இருக்குல்ல, ஒரு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய கடைசி காலத்துல உதவக்கூடிய உயிர் செல்வம். இந்த விகிதத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகிறதும் உறுதி, புகழ் அடைவதும் உறுதி, கடைசி காலத்துல நிம்மதியா வாழறதும் உறுதி. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோடீஸ்வரன் ஆவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்ல. சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சில செயல் நம்ம விடாம முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்ம ராசிக்கேத்த, நட்சத்திரத்துக்கேத்த, லக்னத்துக்கேத்த தொழில் எது, வேலை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆவது 100% உறுதி. ஆனா நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கடைபிடிங்க. இது என்னுடைய வேண்டுகோள். வாடிய பயிர்களுக்கு நெஞ்சுரம் பார்க்கும் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய வழி. எதுல தோல்வி அடைஞ்சாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, வாழ்க்கையே இல்ல, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, நாம ஏழையாகத்தான் இறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி வாய்ப்பு ஆன்மீகம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உழைக்காம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. ஏழை அப்படிங்கிற நிலையிலிருந்து செல்வந்தரா மாறணும் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான திறமை இருக்கணும், புதுவிதமான யோசனை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். கடின உழைப்பு இது இருந்தா செல்வந்தராக முடியும். இது கூட இன்னொரு விஷயம் வேணும், இது யாரும் நம்புறதில்ல. அதிர்ஷ்டம் நிச்சயம் தேவை. கோடீஸ்வரர் ஆயிருக்காங்கல்ல, அவங்கள விட 100 மடங்கு அதிகமா இங்க உழைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டத்தால தான் அவங்க கோடீஸ்வரனா இருக்கிறதும் இவங்க ஏழையா இருக்கிறதும் வித்தியாசம். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த ஆன்மீகம். நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமே நான் கோடீஸ்வரனாக முடியாதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களையும் கோடீஸ்வரனாக்கும். அதாவது 9 கிரகம், 27 நட்சத்திரம், இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, நேர்மறையான சக்தி, அதை அதிகரிக்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய வேலை. எதிர்மறையை நீக்கி நேர்மையான வழியில நேர்மறையான சக்தியை கொண்டு நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் இதுல சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்ல, விபத்திலிருந்து, நோயிலிருந்து, குழப்பத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த பரிகாரம். அதனால நமக்கு சக்தி வாய்ந்த மனமும் உடல் வலிமையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் சாதாரண பரிகாரம் இல்ல, கர்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிக்க வலிமை கொடுக்கக்கூடிய பரிகாரம். தீமைக்கு எதிராக 1000 எதிரிகள் வந்து நின்றாலும், 1000 பிரச்சனைகள் எதிரிகளாக வந்து நின்றாலும் கேடயமா உங்களை காக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க. நம்பிக்கையோட
இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல முறையில் உழைச்சி வர வருமானத்தில் நிம்மதியாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த கொடுப்புன்னு நமக்கு இருக்கணும். நாம் சம்பாரிச்ச பணத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா? அப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்களா அப்படின்னா இல்லை. பல பேர் சம்பாரிச்ச பணத்தையே அபகரிச்சுக்கிறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அதையெல்லாம் காத்து நம்மளே வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் தெரியுமா? சிவன் தான். சிவனுடைய அருள் விரைவாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த வழி இந்த சிவ வழிபாடு. இந்த உலகத்துல இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம், இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான் தான். இதை எல்லாரும் நம்புறதில்ல, உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பரிகாரம் கோடிகளை உங்களுக்கு குவிச்சு கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், பண வரவை அதிகரிச்சு கொடுக்கும். எல்லாரும் கோடிகளை கொட்டணும், பண வரவை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழிபாடு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த செல்வத்தை அருளும் பாக்கியத்தை, செல்வத்தை காக்கும் யோகத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஈஸ்வரர் தான். அதனால தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரருக்கு இன்னொரு பேரு கோடீஸ்வரர். அதனாலதான் 2 பேர் ஈஸ்வரருக்கு உண்டு. அவருக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார். கர்ம வினையை நீக்கி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை நீங்கணும், மிக மிக முக்கியமானது. அப்ப எளிய முறையில இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. ஈஸ்வரரை மனசார நினைச்சு இந்த பரிகாரத்துல வரக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. வழிபாட்டை தொடங்குற நாள் அமாவாசை, பௌர்ணமி, மாசத்துல 2 நாள் வரும் பிரதோஷ தினம். இந்த 4 நாட்கள்லயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதாவது ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. தயவு செஞ்சு நான் கோடீஸ்வரனாக முடியல, நான் இன்னும் ஏழையாகவே இருக்கேன், ஒரு பணங்காசு நிக்க மாட்டேங்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில் மட்டும் அந்த நல்லதே நடக்கல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. கோடீஸ்வரன் ஆயிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில், நாம பிறவி பயனை அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரே வழி சிவனை வழிபடுறது இந்த பரிகாரம் தான். உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம் இது. இங்க ஏன்னா லட்சுமி குபேரரை மட்டும் சொல்லாம சிவனை சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே சிவனை வணங்கிதான் கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க, குபேரர் ஆகியிருக்காங்க. எல்லாரும் அப்படின்னா எதை சொல்றோம் தெரியுமா? 33 தேவர்களும், பிரம்மா, விஷ்ணு எல்லாரையும் குறிக்கும். எல்லாரும் நான் சொல்ற நேரத்துல வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல தான் சிவனை சேம நலத்திற்காக வழிபட்டவர்கள். அவரும் அந்த நேரத்துல வழிபட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லாரும் சிவனை வழிபடுவாங்க, சிவனும் அந்த நேரத்துல வழிபடுவார் பிரம்ம முகூர்த்தத்துல. அதனால எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் ஆரம்பிங்க. தொடர்ந்து 48 நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில 3:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துவைச்ச துணியை உடுத்திக்கிங்க. வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. தயவு செஞ்சு பவுடரால, மண்ணால கோலம் போடாதீங்க. பச்சரிசி மாவால முருகனுக்கு உகந்த கோலம் போடுங்க. ஏன்னா 33 தேவர்களை நம்ம வீட்டுக்கு நம்முடைய பூஜைக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த கோலம் மங்களகரமா அழைக்கிறது. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமிகளுக்கு, சாமி போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுங்க, அலங்காரம் செஞ்சுங்க. அதுக்கப்புறம் சிவன் சிலையை வச்சோ அல்லது லிங்கத்தை வச்சோ நீங்க வணங்குறீங்க அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி நீங்க பூஜை செய்யலாம். பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம் இதெல்லாம் அபிஷேகம் கொடுத்து பூஜை செய்யலாம். ஆனா எல்லாரும் அதை வச்சிருக்க மாட்டாங்க அந்த சிலையை. அதனால போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா பொட்டு வச்சு மாலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய், அதை அகல் விளக்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றிக்குங்க. அப்புறம் பஞ்சகவ்யத்தால் தயாரித்த அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுவதும் ஏற்றி பரவ விட்டுக்குங்க. பூஜை அறையில் ஏற்றி வீடு முழுவதும் பரவணும். உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைக்கல, இந்த பஞ்சகவ்ய பொருட்கள் கிடைக்கல, முக்கியமாக பச்சை கற்பூரம் தேவை, அதையும் தாம்பலத்தில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்துங்க. இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், குட் பேபி. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ அல்லது ஆரோக்கியத்துக்கான பொருட்களோ வாங்கிக்கிங்க. அப்படி நெய்யால தீபம் ஏற்றிட்டு முதல்ல 48 நாள் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு விநாயகரை வணங்கிங்க. அப்புறம் குலசாமியை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை வணங்கிங்க. நீங்கள் ஏற்றின விளக்குக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஒரு சால்வை மாதிரி ஏதாவது துணி போட்டுக்குங்க கீழே. அது மேலே உட்காந்துட்டு கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சிக்கங்க. நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை
108 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எல்லா மந்திரம் மாதிரியும் 18 முறை, 21 முறை, 54 முறை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 48 நாளும் ஒவ்வொரு நாளும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கட்டாயம் முடியுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி 48 நாள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இது 100% அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இது உங்களால் முடியாது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வேற லெவலில். இந்த 48 நாள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரே நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. 10-15 நாட்கள் முடியும் போதே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 48 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிய பரிகாரம். முக்கியமாக கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பாருங்கள், 100% இது பலிக்கும். இன்னைக்கு பரிகாரங்கள்லாம் பலிக்காததுக்கு காரணம் முழுமையான ஈடுபாடு, தன்னம்பிக்கை, சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தாது, எங்கேயோ வாங்கி எதுக்கோ பயன்படுத்துறது. இதுதான் முக்கியமான காரணம் நம்முடைய பரிகாரங்கள் ஜெயிக்காததுக்கு காரணம். அதனால தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மாதிரியே நம்பிக்கையோட இதை செய்யுங்க. பெண்கள்லாம் அந்த 3 நாள் 4 நாள் வீட்டை விட்டு ஒதுங்கும் போது அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்தது நீங்க கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 நாள் தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கும் உங்களால. நல்லா இதை மட்டும் மனசுல வச்சுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா குடும்ப செலவுக்கு நாம சம்பாதிக்கிற பணம் செலவாயிடும். பிள்ளைகளுடைய கல்விக்கு, உணவுக்கு, வாழ்ற வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு சரியா இருக்கும். அதையும் மீறி கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா பகல் நேரத்தில் மாத சம்பளமும் மாலை நேரத்தில் சொந்த தொழிலும் செய்யணும். ஒரு நேர்மையான மனுஷன் இப்படி இரவும் பகலும் பல ஆண்டா கஷ்டப்பட்டாதான் குடும்பத்தில் கோடீஸ்வரன் ஆக முடியும். உழைப்பு மட்டும் இல்ல, சொந்த விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்யணும். அப்பதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். கோடீஸ்வரன் ஆகி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல சத்து இருக்காது, வயசாயிடும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம கோடீஸ்வரன் ஆகியிருப்போம். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்க உடம்புல சக்தி இல்லை, இருக்காது. அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியா வாழணும்னா கோடீஸ்வரர் ஆகணும். கோடீஸ்வரர் ஆகணும்னா மகிழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.